இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு அயர்ன் பாக்ஸ் கம்ப்ளைண்ட்டு. அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்ல யூஸ் பண்ணும்போது அயர்ன் பாக்ஸ் ஆன் பண்ணும்போது மட்டும் மெயின் லைன் இஎல்சிபி ட்ரிப் ஆகிருக்கு. அதில் என்ன ப்ராப்ளம்னு தெரியாமல் அவங்க நம்மள்ட்ட சொன்னாங்க. நம்ம அதை செக் பண்ணி பார்த்துட்டு அயர்ன் பாக்ஸ் ஆன் பண்ணும்போது தான் இந்த இஷ்யூ வருதுன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ அயர்ன் பாக்ஸ் தான் கம்ப்ளைண்ட்டுங்கிறது நம்ம கிளியராக கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஏன் அயர்ன் பாக்ஸ் தான் கம்ப்ளைண்ட்டுங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா, இதை பற்றி நம்ம தெரிஞ்சதுனால ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அயர்ன் பாக்ஸ் எடுத்து சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. நம்ம பசங்க அதை செக் பண்ணி பார்த்தாங்க. எடுத்து செக் பண்ணும்போது அதில் பார்த்திங்கன்னா எர்த்து கொஞ்சம் லீக்கேஜ் இருந்தது. அந்த எர்த்து லீக்கேஜ் இருக்கிறதுனால மட்டும்தான் பாடி ஆகி ஆன் பண்ணும்போது ட்ரிப் ஆகிருக்கு. ஸோ இது இஎல்சிபியோட பெரிய அட்வான்டேஜ். இப்போ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வீட்டுக்கெலாம் புதுசாக மோஸ்ட்லி சர்வீஸ் இருக்கிற இதுக்கெலாம் வந்து இஎல்சிபி அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். ஆனால் எத்தனை பேருக்கு இது தெரியும்னு தெரில. இது ஒரு அட்வான்டேஜுங்கிறது இந்த கம்ப்ளைண்ட் வரும்போது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அவங்க இந்த அயர்ன் பாக்ஸ் ஆன் பண்ணும்போது ட்ரிப் ஆகுது அப்படிங்கிறது இதனால தான். ஸோ இதில் எடுத்து ப்ராப்ளம் இருந்தனால, அதாவது ஷார்ட் சர்க்யூட்டுங்கிற மாதிரி அதை கண்டினியூட்டி இருந்தனால, லீக்கேஜ் இருந்ததுனால அது ட்ரிப் ஆகுது. ஓகே. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் பொருள் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணும்போது அதை ப்ராப்பராக பண்ணணும். ஏன்னா அது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க. ஸோ ஹியூமன்ஸ் யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக்ஸ் பொருளாக இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் பொருளாக இருக்கட்டும், அது ப்ராப்பராக நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும். சும்மா சர்வீஸை மட்டும் பண்ணி ரெடி பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக கம்ப்ளைண்ட்டை மட்டும் அரெஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடாது. ஸோ ஃபர்தராக அடிஷ்னலாக ஏதாவது சின்ன சின்ன டேமேஜ் இருந்தாலும் அதை நம்ம ஃபர்தராக ரெடி பண்ணி கொடுக்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அயர்ன் பாக்ஸ்னாலே நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ அது லைவாக சொல்ல போனால் அவங்களும் ஆக்சுவலாக எலக்ட்ரிக்கலில் கை தேர்ந்தவர் தான். ஸோ அவருமே சின்னதாக சர்வீஸ் பண்ண அயர்ன் பாக்ஸை வச்சு யூஸ் பண்ணி சின்ன அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் நாம் தெரிஞ்சவங்க அதை கிளியராக யூஸ் பண்ணும்போதே சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நடக்குது. அது பெரிய ஆபத்தில் கொண்டு விட்டுருது. தெரியாதவங்க யூஸ் பண்ணும்போது அதை கிளியராக நம்ம பண்ணி கொடுக்கணும். நம்மள்ட்ட சர்வீஸுங்கிற எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும் சரி, சர்வீஸ் அப்படின்னு வந்துடும்போது சர்வீஸை மட்டும் நம்ம பண்ணாமல் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸையும் அரெஸ்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ எலக்ட்ரிக்கல் பொருளை பொறுத்தவரையும் இந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய பேர் இங்கே அந்த ஃபீல்டை பற்றி தெரியாமல் தான் நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது தப்பு இல்லை. பட் நாமக்கிட்ட வர்ற சர்வீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் கிளியராக சர்வீஸ் பண்ணி பர்ஃபெக்டாக கொடுக்கணும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்கக்கூடாது. ஸோ நமக்கு டைம் எடுத்து ப்ராப்பராக இவ்வளோ டைம் ஆகும், இவ்வளோ டேஸ் எனக்கு கொடுங்க, இவ்வளோ டைம் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட டைம் வாங்கி ப்ராப்பராக பண்ணி கொடுக்கணும். அதுதான் வேணும். ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான் இங்கே எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ எலக்ட்ரிக்கலில் பொறுத்த வரையும் இது பெரிய இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதுபடி எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நாம் எர்த்தை கரெக்டாக செக் பண்ணிக்கணும். ஏன்னா எர்த்து தான் வந்து இங்கே வந்து மிகப்பெரிய அந்த சேஃப்டி கொடுக்குறது ஒரு விஷயம். நம்ம அந்த எர்த்து தான் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கட்டும், எர்த்து இருந்தால் மட்டும்தான் பர்ஃபெக்டாக நம்மளால் கையாள முடியும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாக அதிகப்படியான நாம் செக் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா எர்த்து தான். எர்த்தை கம்பல்சரி நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த அயர்ன் பாக்ஸில் என்ன கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 டெர்மினல் இருக்கும். அதாவது ஃபேஸ், நியூட்ரல், எர்த்து. அந்த எர்த்து டெர்மினல் வந்து கொஞ்சம் லூஸ் கான்டாக்ட் ஆகி பக்கத்தில் பாடி ஆகிடுச்சு. அந்த பாடி ஆனதுனால ஸோ அது ட்ரிப் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம அதை ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி இப்போ செக் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ நம்ம லாஸ்ட் டைம் செக் பண்ண மாதிரி இப்போ ஆன் ஆகுதான்னு மட்டும் தான் செக் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஹீட் வருதான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இப்போ ஃபைனலாக எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணி ரெடி பண்ணதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணலாம். எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையுமே நம்ம ப்ராப்பராக பண்ணி கொடுக்கணும் எலக்ட்ரிக்கலை பொறுத்தவரையும். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் பொருள்லாம் கொஞ்சம் காஸ்ட் வைஸ் டிஃப்ரெண்ட் பார்க்காம கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்க. ரொம்ப லோ காஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எதுவுமே வாங்கி முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா அது கரண்ட்டை பொறுத்த வரையும் அதிகமாக லோடு எடுக்கும். ஸோ லோ காஸ்ட்டில் வாங்குறதெல்லாம் ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக வாங்குறதுலாம் அந்த ஸ்டார் ரேட்டிங்லாம் பார்த்து வாங்கினோன்னா கொஞ்சம் கரண்ட் ரேட்டிங் வந்து நமக்கு ஆவரேஜாக எடுக்கும். ஸோ நம்ம லோ காஸ்ட்டாக வாங்கி போட்டுட்டு கரண்ட் ரேட்டிங் பார்த்திங்கன்னா அதிகமாக எடுக்கும். ஸோ அது ஒரு யூஸும் கிடையாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம், இதில் ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் பொருளாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸ் பொருளாக இருக்கட்டும், கொஞ்சம் காஸ்ட் வைஸ் நல்ல கம்பெனி ஐட்டமாக வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்கும், லைஃப் வரும். நம்ம அதிக நாள் யூஸ் பண்ண லோ குவாலிட்டி பொருளெல்லாம் கரண்ட்டு கன்சம்ஷன் அதிகமாகும். கரண்ட்டு கன்சம்ஷன் அதிகமாகிறப்ப ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம எனர்ஜி லாஸ் பண்ணுவோம். ஸோ அந்த எனர்ஜி இங்கே கரண்ட்டு கன்சம்ஷன் அதிகமானால் நம்ம ஈபிக்கு அதிகமாக பில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்டார் ரேட்டிங் அதிகமாக உள்ளதெல்லாம் பார்த்திங்கன்னா கரண்ட்டு கன்சம்ஷன் கொஞ்சம் கம்மியாக எடுக்கும். ஸோ
அந்த மாதிரி ரேட்டிங் பார்த்து நம்ம பர்ஃபெக்டாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கம்பெனி குட்ஸாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். எல்லா பொருளும் வந்து ஓரளவுக்கு வாரண்டியோட நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் வாங்கி யூஸ் பண்ணோம், குட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு சேஃபாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அயர்ன் பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. ஸோ ரெடி பண்ணி ஹீட்டும் செக் பண்ணி பார்க்குறோம். பசங்க இந்த மாதிரி கை வச்சு நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா ELCBலாம் கரெக்டாக போட்டிருக்கிறதுனால நம்ம பசங்க ஈஸியாக கை வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ நம்ம வீட்டில் ப்ராப்பராக ELCB இருந்தால் மட்டும் அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு மட்டும் தான் இந்த மாதிரி பண்ணணும். நம்ம அந்த இப்போது எப்படி செக் பண்ணி பார்க்கணும், அதில் ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்டர் ஊற்றி செக் பண்ணி பார்க்கலாம். சும்மா அந்த வாட்டர் லைட்டை டிப் பண்ணி பார்த்தாலே ஓரளவுக்கு தெரியும். ஸோ ஹீட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது. இப்போ லைவாக நம்ம பார்க்குறோம். இப்போ ஹீட் ஆகிட்டுருக்கு. நம்ம ஃபைனலாக வாட்டர் வச்சு செக் பண்ணி பார்ப்போம். யாருமே வந்து இதை வந்து வீட்டில் செஞ்சு பார்க்க வேணாம். எலக்ட்ரிக்கல் கூட்ஸை பற்றி தெரிஞ்சவங்க மட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க மட்டும்தான் இதை கொடுத்து செக் பண்ணி பார்க்கணும். நீங்கள் மற்றபடி நீங்களாக ஓன் ரிஸ்க் எடுக்க வேணாம்.